நான் மேக்கப் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு. கொஞ்ச நேரம் பவுட்ரு அடிக்கலாம். என்ன பண்ணுறது, இந்த வீட்டுக்கு வந்து நிம்மதியாக சாப்பிட முடியல, பவுட்ரு அடிக்க முடியல. என்ன பண்ணுறது, என் தலை எழுத்து. டாப்ஸி எப்பவுமே பளபளன்னு இருக்கணும். மூடியில் இருந்த குப்பை மாதிரி இருக்கக்கூடாது மூஞ்சி. வெளியே பவுட்ரு அடிச்சுட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஜாலியாக. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஓகே, எல்லாம் ஓகே. டாப்ஸி, என்ன பண்ணுற நீ? வணக்கம் குருதேவா. நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறியா? நான் உனக்கு ஒன்று எச்சரிக்கை வந்தேன். என்ன குருதேவா? சொல்லுங்கள், நான் அது பண்ணுறேன். மகா நாகராணி அனந்துக்கு நாகராணி அனந்தா வரா. என்ன சொல்கிறீங்க குருதேவா? மகா நாகராணி அனந்தா மீண்டு வருகிறாளா? இது பேர் மகிழ்ச்சி மகா குருதேவா. அது மட்டும் இல்லை, நீ அவளை கண்டுபிடிக்கணும். நான் வரேன். குருதேவா வந்து அவளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி, ஏதோ ஒன்று. மகா நாகராணி வருவா, நம்ம மிக சந்தோஷமாக வரவேற்கிறோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். மகாதேவா, மகா நாகராணி எங்கே இருக்கிறான்னு என் தியானத்தில் காட்டுங்க. அவன் எந்த ஊரில் இருக்கான்னு எனக்கு காட்டுங்க. அதுபடி நாங்கள் போகணும். காட்டுங்க மகாதேவா. ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ. இது வாரணவாசி. நாகராணி அங்கேயே இருக்கிறாங்க. ஏன் நல்லா ஒழுங்காக பார்க்க முடியல? இன்னும் கொஞ்சம் போகலாம். ஏன் என்னால் அந்த சக்தியை மீறி மகா நாகராணி இருக்க இடத்த காட்ட முடியல? மீண்டும் ஒரு முறை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நாகராணி இருக்க இடத்த நம்ம பார்க்க முடியும். இப்போ தோற்காது. ஓம் நம சிவாய. என்ன இது? அந்த நாகினி சாவடிக்கிற மாதிரி வருது. நாகினி நாகராணியை பார்க்கலனா ஏதோ ஒரு நாகினி என்னை சாவடிக்க வருதுண்ணா. அப்படின்னா அந்த ஊரில் தான் நாகராணி இருக்கிறான்னு அர்த்தம். நாம் உடனே குருதேவா கிட்ட பேசி சொல்லி ஆகணும். குருதேவா, என் கண் வாருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வா குருதேவா, வாங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு டாப்ஸி, என்ன சொல்ல வந்தேன்? சீக்கிரமாக சொல்லு, நான் ஒரு வேலையாக போகணும். குருதேவா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் ஆகலை. என்ன சொல்கிறேன்? நான் சொன்ன மாதிரி தியானம் பண்ணேன் நீ? ஆமாம் குருதேவா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் தியானம் பண்ணேன். ஆனால் மரத்தில் ஒரு சிவன் சாமி இருக்குது. அந்த இருக்கிற நாகினியை சாப்பிடிக்கிற மாதிரி நான் எனக்கு வருது. ஆனால் ஒன்று, நாகராணி அங்கே தான் இருக்கிறாங்க. தாப்ஸி, என்கிட்ட எது சொல்கிற? கைலாசில் மலையில் இருக்கும் அந்த சிவனா, இல்லை வாரணவாசியில் இருக்கும் அந்த சிவனா? என்கிட்ட எந்த சிவன் சொல்கிற? உனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லு. ஏதோ குழம்பி இருக்க. கொஞ்சம் தெளிவாக சொன்னால் கொஞ்சம் பிடிக்கலாம். தெளிவாக புளிய மாதிரி சொல்லு டாப்ஸி. ஆமாம் குருதேவா, வாரணவாசியில் அந்த சிவன் தான். என்ன சொல்கிற? அந்த சிவன் பொதுவாக யார் கண்டுக்கு தெரிய மாட்டாங்க. அப்படின்னா அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அதே மாதிரி நாகராணி அங்கே இருக்க மாட்டா. ஏன்னா அந்த சிவன் மச்சினி காட்டி சிவன். ஆனால் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சிவப்பு நிலா. நீ யார் கண்ணி பறக்கூடாது. நான்
எங்கேனாச்சும் போய் ஒளிஞ்சிக்கா. சரி குருதேவா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் போகிறேன். யார் கண்ணு நான் படம் விட மாட்டேன். இன்றைக்கி மகாளி பௌர்ணமி. போ, கண்ணாடி இருக்காத, போய் எங்கேனாச்சும் மறைஞ்சிக்கா. டாப்ஸி முன்னாடி எங்கேயும் இருக்கக்கூடாது. அவன் வீட்டுக்கு தான் இருக்கக்கூடாது, காட்டில் ஷாலி எங்கே இவ்வளோ நாள் ஆளவே காணோம். வாயை முடுக்கு ருத்ரம்மா. சிரிக்காதீங்க. நீங்கள் பண்ண படியாட என் கனவுல எனக்கே ஆபத்து வந்துருச்சு. நீங்கள் நாகினியை பிடிச்சிங்களா இல்லையா? என்ன சொல்கிற? நான் ருத்ரம்மா. வைஷாலி என்கிட்ட குறைவாக இடம் பேசாத. நான் யான்னு உங்களாம் தெரியல. நாகினியை பிடிக்காம நான் எப்படி நிற்குவேன்? பல்ல மட்டும் காட்டாதீங்க ருத்ரம்மா, எனக்கு எரிச்சலாக இருக்குது. நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் நிம்மதியை தூங்கினேன். ஆனால் என் கனவுல நாகினி வந்தா. அவள் என்னை சாவடிக்கிற மாதிரி கனவை கண்டேன். உங்களுக்கு என்ன? நீங்களும் நிம்மதியாக உட்காந்துக்கிறீங்க. வாயை மூடு. அங்கே கொஞ்சம் பார். எங்கே பார்க்குறது? ருத்ரம்மா பாத்தியா? என்ன இது ருத்ரம்மா? இது யாருன்னு தெரியாதா? மயூரி. மயிலுக்கெல்லாம் அரசி வருவா. நாகினியை சாவடிக்க வருவா. வாயை மூடு. இதே மாதிரி தான் கழுகு அனுப்புறீங்க. கழுகு மட்டும் என்ன பண்ணி கிழிச்சிருச்சா? இப்போ மட்டும் எது சொல்கிறீங்க? உங்களை நம்புறதோட வேறு என்ன பண்ணுறது? என்னை மன்னிச்சிருங்க. வைஷாலி, நீ என்னை நம்பித்தான் ஆகணும். மயூரி வந்தால் எந்த நாகினி உங்கள் வீட்டில் இருக்காது. நீ நிம்மதியாக போய் நல்லா இரு. நான் மயூரி உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன். சந்தோஷமாக இருக்கும் வீடு ருத்ரம்மா. ஆனால் ஒன்று, மீண்டும் நாகினியை கனவில் வந்தானா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் யார்? வைஷாலி. என்னை மீறி ஏதாச்சும் தப்பு நடத்துனீங்க, நான் உங்களை சாவடிச்சிருவேன். என்ன சொல்கிற வைஷாலி? நான் யார்? ருத்ரம்மா, காளி. வா. சரி ருத்ரம்மா, நீங்கள் சொன்னதுக்கோசரம் நான் போகிறேன். நம்பி போகிறேன். கைவிட்டாதீங்க. என் குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். உங்கள்கிட்ட எனக்கு யாரும் இருக்கிறாங்க. நான் வரேன் ருத்ரம்மா. வா மயூரி, மயிலுக்கெல்லாம் அரசி. வா, உங்களுக்காக நான் காத்திருக்கேன். வா வா மயூரி. வா வா, சீக்கிரம் வா. இன்று வந்துட்ட மயூரி, மயிலுக்கெல்லாம் அரசி. என்னை யார் விடுவிச்சது? நான் மீண்டு வந்துட்டேன். என்னை அழிக்க யாரும் உன்னை பொறுக்கல. மீண்டும் வந்துட்ட மயூரி, மயிலுக்கெல்லாம் அரசி. என்னை அழிக்க எவனும் உன்னை பிறக்கல. ருத்ரம்மா, நீங்கள் தானே விடுவிச்சிங்களா? நன்றி. நாகினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் நாகினி ரொம்பவே இருக்கிறேன். என்ன சொல்லணும் சொல்லுங்க, நான் அதுக்கு செய்கிறேன். நீங்கள் சொல்கிறதுக்கு தான் நான் செய்யணும். என்னது, வயசாத வீட்டுக்கு போகணுமா? சரி, நீங்கள் சொன்ன ஒரு உணவு சமைக்க ருத்ரம்மா. நான் வரேன். இந்த மாதிரி நான் போகிறேன். அங்கே நாகினி சாவடிச்சுட்டு சாப்பிட்டு வரேன். எனக்கு நீங்கள் தான் வைஷாலி அம்மாவா? ருத்ரம்மா என்னை அனுப்பி வச்சாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியல. ஆமாம், நீ எனக்கு நல்லா தெரியும். உன் பேர் மயூரி தானே? நீ யாரும் தெரியும், ருத்ரம்மா யாரும் தெரியும். உங்கள் நாகினி யாருன்னு தெரியல. ஆனால் உன்னை கூட்டு வந்தால் ஏதோ சந்தேகத்துக்கு தான் ருத்ரம்மா சொன்னேன். நீ வா, எல்லா நாளும் இங்கே உன் வீடு மண் நினச்சிக்கா. யாரும் ஒன்று எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்கள் நாகினி முருட்டி தண்ணி போகணும். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். நான் உள்ளே வரேன். ஆனால் ஒன்று, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. யாருக்கிட்டையும் அதிகமாக பேச்சு வச்சுக்காத. நான் வெளியில் போதும். நீ ரூம் நேராக போய் லெஃப்ட் எடு. டாப்ஸி, காஃபி எடுத்துகிட்டு வா. டாப்ஸின்னு வந்து இருக்குவா. அவளை நீ கூப்பிட்டுக்கோங்க ஏதாவது வேலை செய்யறதுக்கு. அவள் எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டா. ஆனால் நாம் ருத்ரம்மா கோயிலுக்கு போய்
சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இருக்கிறேன் இங்கே. நீங்கள் போகிற சொல்கிறீங்களே, போங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் யாருக்கிட்டேயும் திக்க சாப்பிட்டாலே நீ என்ன சொன்னீங்க? என்னது? போகிறேன். டாப்ஸி இவையெல்லாம் பார்த்துக்குவா, கொஞ்சம் இது பண்ண, ஓகேவா? நாகனியை பிடிக்க நான் வந்துட்டேன். என்கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. வா நாகனி, நீ யார் நான் கண்டுபிடிக்கிறேன். நான் மயூரி, மயில், மந்தாகினி. வா. யார் இது? புதுசாக வந்திருக்குறாங்க. இவங்க கால் வச்சோன்னே இதுக்கு என்னமோ ஆச்சு. என்னதாக்கும்? யார் இவங்க? புதுசாக ஆறாங்களா? அப்படின்னா அந்த வைஷாக் நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சா? அப்படி இருக்காதே. ஏன்னா ஒன்று, நாம் இதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இவ யார் யாரை கூட்டின்னு வந்து நம்மக்கிட்ட டெஸ்ட் பண்ண வைக்கிறா. நம்ம நாகினின்னு யாருக்கிட்டையும் நம்ம காட்டிக்கூடாது. நம்ம சாதாரண பொண்ணுமாக தான் இருக்கணும். தாங்க, அம்மா உங்ககிட்ட காப்பி கொடுக்க சொன்னாங்க, எடுத்துக்கோங்க. காப்பி தாங்க, எடுத்துக்கோங்க. தாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா நினச்சி பார்த்த கனவு. என்ன திடீர்னு நம்மளுக்கு ஒரு கனவு வருதுல? இவ பொண்ணா இல்லை வேற என்னவா? இந்த கனவு நான் ஏற்கனவே காண்ட மாதிரி இருக்கே. இவ அநேகமாக பொண்ணுல நினைக்கிறேன். இவக்கிட்ட கொஞ்சம் தாக்கச்சதாக இருக்கணும். குருதேவா சொன்ன நிலவு ஆரம்பிச்சிருச்சு. என்னால் எரியல் தாங்க முடியலையே. என் உடம்புல நெருப்பில் எரியிற மாதிரி எரியுது. நம்ம உடனே வீட்டில் இருக்கக்கூடாது. குருதேவா சொன்ன மாதிரி எங்கேனாச்சும் போயிடணும். 3 நாள் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. இது ஆரம்பிச்சிருச்சு. என் உடம்புலாம் எரியுது, ரணமாக எரியுதே. கடவுளே, எம்பெருமானே, நீங்கள் என்னை காப்பாற்றணும். நம்ம இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போகணும். இதுக்கிட்ட தப்பிக்க என் குகையை தான் பார்க்கணும். நம்ம இப்பயே கிளம்பி போகணும். மகாநாகரனை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இந்த நிலவு ஒளி இல்லாத ஒளி இருக்குது. நான் எங்கே தப்பிச்சு எப்படி போக முடியும்? என் உடம்பு ஒரு பக்கம் ஏறியதுன்னா மகாநாகரனை கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கம் ஏதோ ஒருத்தி வந்து இருக்கிறா. அவள் தொட்டோன்னு இதுக்கே இன்னும் மாதிரியாக இருக்கணும். அவள் யார்? ஃபஸ்ட்டு என் உடம்பு நல்லா இருக்கணும். ஐயோ, என்னால் தாங்க முடியல. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எம்பெருமானே, குருதேவா,